வணக்கம். பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் சுற்றுச்சூழல், சமூகம், நிர்வாகம், அதாவது இஎஸ்ஜின்னு சொல்லி பசுமையான எதிர்காலம், சமூக பொறுப்புன்னு நிறைய வாக்குறுதிகள் கொடுக்கறத நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உண்மையிலே என்ன தாக்கம் இருக்கு, அதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? எது நிஜமான செயல்பாடு, எது வெறும் மார்க்கெட்டிங் தந்திரம்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க இந்த முக்கியமான கேள்விக்கான பதில நம்ம சேர்ந்து தேடலாம். வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்பாம உண்மையான தாக்கத்தை அளவிடணும்னா அதுக்கு ஒரு தெளிவான திட்டம் வேணும். நாம அத அளவீட்டுக்கான வரைபடம்னு சொல்லலாம். இதுதான் ஒவ்வொரு நிறுவனமும் உண்மையை சொல்றாங்களா இல்லையான்னு நமக்கு காட்டப் போகுது. இந்த வரைபடத்தோட முதல் படி ரொம்பவே சிம்பிள். எந்த ஒரு நல்ல திட்டத்தை போலவே முதல்ல நமக்கு ஒரு தெளிவான இலக்கு வேணும். அப்புறம் அதை அடைய எவ்வளோ காலம் ஆகும்னு ஒரு காலக்கெடுவையும் நாம முடிவு செய்யணும். இலக்கையும் காலக்கெடுவையும் முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த முக்கியமான ஸ்டெப் ஒரு கட்டமைப்பே தேர்ந்தெடுக்கிறது. உதாரணமா குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ், அதாவது GRI, ஐக்கிய நாடுகளோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதாவது SDG, அல்லது SASB மாதிரியான உலகளாவிய கட்டமைப்புகள் இருக்கு. இந்த கட்டமைப்புகள் தான் எப்படி அளவிடுவதுங்கிற தெளிவான விதிமுறைகளை ஒரு ரூல் புக் மாதிரி நமக்கு கொடுக்குது. சரி, இப்போ இந்த செயல்முறையோட ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அதாவது நாம வச்சிருக்கிற பெரிய பெரிய இலக்குகளை எப்படி நாம அளக்கக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய எண்களா மாத்துறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேரு தான் முக்கிய செயல்திறன் குறிகாட்டி, அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர், அல்லது சுருக்கமா KPIன்னு சொல்றோம். இன்னும் எளிமையா சொல்லணும்னா இது ஒரு நிறுவனத்தோட முன்னேற்றத்தை காட்டுற ஒரு ஸ்கோர் கார்டு மாதிரி. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க, எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு. சுற்றுச்சூழல் மாதிரி பெரிய தலைப்புகளை எடுத்துக்கிட்டு கார்பன் உமிழ்வு குறைப்பு எவ்வளவு டன் குறைஞ்சிருக்கு, புதுசா எத்தனை வேலைகள் உருவாக்கப்பட்டிருக்குன்னு துல்லியமா அளவிடுறாங்க. இதுதான் உண்மையான அளவீடு. ஆனா இந்த எண்கள் எல்லாம் உண்மையா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த தரவுகளோட துல்லியத்தை கம்பெனிக்குள்ள இருக்கிற குழுக்களோ அல்லது வெளியிலிருந்து வர்ற தணிக்கையாளர்களோ சரிபார்த்து எல்லாம் கரெக்டான உறுதி செய்றாங்க. சரி, எண்கள் மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இந்த தாக்கத்தோட சமன்பாட்டுல மனிதர்களோட பங்கு என்ன? வாங்க இந்த தாக்கத்தோட மனித பக்கத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு நிறுவனத்தோட தாக்கம்னா அது வெறும் சுற்றுச்சூழலோட முடியறதில்ல. யோசிச்சு பாருங்க, அதோட ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள், முதலீட்டாளர்கள், ஏன் அந்த நிறுவனம் இருக்கிற சமூகம் வரைக்கும் எல்லாருமே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவங்களத்தான் நாம பங்குதாரர்கள்னு சொல்றோம். இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரும். நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு கண்காணிக்கிற அந்த எல்லா எண்களோட இறுதி நோக்கம் மக்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது தான். அப்படி இல்லைனா இந்த அளவீட்டுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு அளவிடுறதால என்ன லாபம்? இந்த அளவீடுகள் எப்படி ஒரு நிறுவனத்துக்கு நீண்ட கால மதிப்பை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. உதாரணத்துக்கு, எரிசக்தி செலவுகளை குறைக்கிற மாதிரி சின்ன சின்ன நடவடிக்கைகள் உடனடியா பலன் தரும். ஆனா நீண்ட காலத்துல அது நிறுவனத்தோட நற்பெயரையும் முதலீட்டாளர்களோட நம்பிக்கையும் அதிகரிக்குது. இதுதான் நீடித்த மதிப்பை உருவாக்குறது. ஒரு நிறுவனத்தோட முயற்சிகள் தனித்து நிக்கிறதில்ல. இந்த ஸ்லைடு காட்டுற மாதிரி அது நாம முன்னாடியே பார்த்த ஐக்கிய நாடுகள் சபையோட நிலையான வளர்ச்சி இலக்குகள், அதாவது SDGஸோட இணையுது. சொல்லப்போனா இது ஒரு உலகளாவிய கூட்டு முயற்சி மாதிரி. ஆக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு முறை செஞ்சு முடிக்கிற ரிப்போர்ட் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. தொடர்ந்து அளவிடுறது, அதுலேருந்து கத்துக்கிறது, அப்புறம் இன்னும் மேம்படுத்துறது. இப்படி செஞ்சா மட்டும்தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்க முடியும். அதனால அடுத்த முறை நீங்க ஒரு நிறுவனத்தோட நிலைத்தன்மை அறிக்கை அல்லது ESG வாக்குறுதியை பார்க்கும்போது வெறும் வார்த்தைகளை மட்டும் பார்க்காதுங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற எண்களையும் உண்மையான அளவீடுகளையும் தேடுங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்கம் அதுக்கு உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறேன். நன்றி.